காலபுருஷ சக்கரத்துல 6வது ராசியாக வலம் வரக்கூடிய நவகிரகங்களுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியா கொண்ட கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பொதுவா கன்னி ராசினா யாருங்க? எல்லார்கிட்டயுமே ஒரு தனித்துவம் இருக்கும். ஆனா அந்த கன்னி ராசி கிட்ட மத்தவங்க கிட்ட இல்லாத ஒரு தனித்துவமான குணம் இருக்கும். என்ன தெரியுமா? முயற்சிய கூட முதுகெலும்பா நெனச்சு தான் வந்துட்டு வேலை செய்வாங்க. முயற்சிங்கிறது என்ன? செஞ்சு பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆனா பார்க்கலாம். இல்ல விட்டு விலகலாம்னு நெனைப்பாங்க. ஆனா, அந்த முயற்சி கூட முழு மூச்சா செய்து, அத முதுகெலும்பா நெனச்சு ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்புனா என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்ல இல்லையா? ஆனா, அந்த மாதிரி செயல்பட்டு வெற்றி அடையக்கூடியவங்க தான் இவங்க. ஒரு இலக்க முடிவு பண்ணிட்டாங்க அப்டின்னாக்கா, அதுலருந்து பின்வாங்க மாட்டாங்க. எவ்ளோ கஷ்டம் வேணா அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறப்ப வந்தாலும் சரி. கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம முன்ன நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அதேபோல பேச்சுல கொஞ்சம் காரசாரமா பேசினா கூட, இவங்களுடைய இதயம்ங்கிறது ஈரம் கொண்டிருக்கும். இலகுன மனசுக்கு சொந்தக்காரங்க. ஆனா இவங்க அந்த மென்மைய வெளிக்காட்டுறதுக்கு வந்து தயங்குவாங்க. காரணம் கேட்டீங்கன்னா, நெறைய பேர்கிட்ட ஏமாந்தாச்சு. இனியும் ஏமாற தயாரா இல்ல. நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் மாரி தான் அந்த பேச்சுல வந்து ஒரு மாதிரி திமிராவும், ஒரு மாதிரி வந்து பார்த்தோனாக்க எல்லாரும் எடுத்தெறிஞ்சு பேசுற மாரி இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் பேசினா போதும். அத வந்து அப்படியே கழட்டி வச்சுருவாங்க. ஸோ கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் மென்மையான உள்ளங்களுக்கு சொந்தக்காரங்க. ஈவு இரக்கத்துக்கு இவங்களுடைய பெயர நீங்க தாராளமா எழுதலாம். யார் என்னன்னு தெரியலனா கூட உதவி செய்ற வள்ளல்கள்னே சொல்லலாம். இப்பேற்பட்ட குணநலங்கள் கொண்ட கன்னி ராசி. கண்ணீர் வடிக்கிறது ஏங்க? யார்ட்ட போய் கேட்க? எந்த தெய்வம் எங்களுக்கு பதில் சொல்லும்? உங்களுடைய குமுறல் இதுவா தானே இருக்கு. சுத்தி வளைச்சு பார்த்தா, எல்லாத்துக்கும் தப்புக்கு காரணமா நானாவே இருக்கிறேன். கன்னி ராசி உணர்றது இதுதான். ஏன்னா நான் இடம் கொடுத்து தானே அவங்க என்னைய ஏமாத்துறாங்க. நான் இடம் கொடுத்து தானே அவங்க அத செய்யாம போயிட்டாங்க. நான் இடம் கொடுத்து தானே இந்த மாரி ஆயிடுச்சு. இப்படி தன்னுடைய வாழ்க்கை தரைமட்டம் ஆவறதுக்கு காரணம் தானே தான் சொல்லிட்டு கூட நெறைய நேரங்கள்ல உணர்ந்து வலியாள துடிச்சிட்டு இருக்கீங்க. அதற்கு யார் பதில் சொல்வான்னு யோசிக்கிறீங்க. சோ அந்த கஷ்ட காலங்களுக்கு, கஷ்டங்களுக்கு பதில் சொல்ல சனீஸ்வர பகவானே உங்களுக்கு அடுத்த 138 நாட்கள்ல வாய்ப்பு குடுக்குறார். நீ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறேன். சரி பண்ணிக்கோ. இப்படி அதிர்ஷ்ட புதையலுக்கான சாவியும் உங்க கையில கொடுக்க போறார். அத நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறதுல தான் உங்களுக்கு மாற்றம் வரதும், இல்ல மாறாம இருக்கிறதும். அது என்னங்கிறத தெளிவா பார்க்கலாமா? நிஜமாவாம்மா? எங்களுக்கு நிஜமாவே சனீஸ்வர பகவான் எங்களுக்கு பாதுகாப்ப கொடுக்க போறாரா? ஆமாங்க. தலைப்பு பார்த்திருப்பீங்க. நீங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நெறைய உறவுகள் நெனச்சுட்டு இருக்கு. அப்படி நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு முன்னாடி, கன்னி ராசிக்காரங்களே உங்கள காப்பாத்தன்னு நெனைக்கிறாரு சனீஸ்வர பகவான். சோ இவரை வணங்கி இந்த பதிவ நம்ம தொடங்கலாம். சனி பகவான் இந்த வக்ர பயிற்சிங்கிறது ராஜாதி ராஜ வாழ்க்கையும், மகா பொற்காலத்தையும் உங்களுக்கு கொடுக்க போறார். குறிப்பா இவரால இனி உங்க வாழ்க்கையில சுப பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட ராசிக்காரர்களாக நிதி ரீதியா, வணிக ரீதியா, தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க. ஒட்டு மொத்தமா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பயணங்கள் கூட உங்களுக்கு பணப்பலன்களை கொடுக்கும். கொஞ்ச தூரம் போயிட்டு வரலான்னு போவீங்க. அங்க கூட ஏதாவது ஒரு வகையில பணவரவு இருக்கும். நிதிநிலை வலுவா இருக்கு. ஆசைப்படுறதெல்லாம் வாங்க போறீங்க. குடும்பத்தாருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து, குடும்பத்துடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்த போறீங்க. அதேபோல பணவரவுங்கிறது பல வழிகள்ல உங்கள வந்து சேரும். மேலும் இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அதேபோல எதிரிகள் உங்கள வந்து வீழ்த்தணும், உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நெனச்சா கூட சரி, முடியாத அளவுக்கு இந்த சனி பகவான் உங்கள பாதுகாத்து நிக்கிறாரு. அதாவது ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு வந்து கெட்டது செய்யணும்னு ஒருத்தவங்க வராங்க. கல் எடுத்துட்டு உங்க தலைய உடைக்கணும்னு வராங்க. அங்கன்னு தூக்கி போடுறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு. மரத்துல வந்து ஒரு மாங்கா பழமே காய்ச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. மாங்காவோ, தேங்காவோ ஏதோ ஒண்ணுங்க. உங்கள் மேல பட வேண்டிய கல்லு, அந்த மரத்தின் மீது பட்டு, உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில தேங்காவோ, மாங்காவோ கீழ விழும். புரியுதுங்களா? சோ உங்களுக்கு ஒருத்தங்க தீங்கு செய்தால் கூட அது உங்களுக்கு நல்லதா நடக்கும். நல்லதா மாறும். விஷமே குடுத்தாலும் அது உங்களுக்கு அமிர்தமாக மாறுங்கிறதுல சந்தேகமே வேணாம். ஏன்னா, திருடங்கள்ல சாவி குடுத்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதுகாத்து நிக்கிறப்போ, "டேய் யாராச்சும் உன் மேல கைய வச்சீன்னா கைய உடைச்சிருவேங்கிற" மாதிரி அப்படி வந்து நிக்கிறாரு. இது மட்டும் இல்லைங்க. ஆளும் கட்சிகிட்ட இருந்து அரசியல் துறையில யாராவது இருக்கீங்கனாக்க, உங்ககிட்ட ஆளும் கட்சிகிட்ட இருந்தே ஆதரவு கிடைக்கும். இத பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில அரசியல் துறையில என்னென்ன சாதிக்கணுமோ எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம். ஒட்டுமொத்தமா அரசியல்ல ரூ. 1 கூட சம்பாதிக்கணும்னு சொன்னவங்க கூட, இப்ப வந்து வருமானத்த அதிகமா சேர்த்துக்கலாம். சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. அதேபோல உத்தியோக பணிகள் இருக்கீங்க. உயர் அதிகாரிங்கிட்ட உதவி கிடைக்கும்.
குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் குழந்தையுடைய ஆரோக்கியம் மேம்படும். கல்விய பொறுத்தவரைக்கும் வெற்றி கிடைக்கும். பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகள் ஏதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா கூட முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் இந்த வருஷத்துல அரசாங்க உத்தியோகம் நிச்சயமா கிடைக்கும். இதோட தொழில் ரீதியா நல்ல வெற்றிய பார்ப்பீங்க. உங்களுக்கு மதிப்பு, மரியாதை இந்த சமுதாயத்துல அதிகமாகும். கூட்டு தொழில் செய்றவங்க வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகுது. ஒட்டுமொத்தமா சனீஸ்வர பகவான் இந்த சனி வக்ர காலத்தில உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டத்துக்குமே தீர்வு கொடுக்கிறாரு. இப்போ வரைக்கும் பார்த்து சனி பகவான் தரக்கூடிய பலன்கள்ல பொதுவா கொஞ்சம் பார்த்திருக்கோம். இப்போ விரிவா அவர் தரக்கூடிய 15 பலன்கள் குறிப்பிட்டு சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இவர் ஆரோக்கியத்துல இருந்த குறைகளை நீக்கி வைக்கிறார். விபத்துகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா அந்த நிலையில மாற்றத்தை கொடுக்கிறார். படுத்த படுக்கையா இருந்தா கூட சரிங்க, எழுந்து நடமாட வைக்கிறார். அடுத்து 2வது குடும்ப அந்தரங்க விஷயங்கள வெளிய சொல்லாம பார்த்துக்கோங்க. இந்த கன்னி ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கஷ்டத்த அனுபவிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரணம். இத இல்லன்னு நீங்க மறுக்கவே முடியாது. எல்லாத்தையும் சொல்லிடுறது. ஃப்ரெண்டு, தெரிஞ்சவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, அது இதுன்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு இந்த பழக்கத்த ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதேபோல வாழ்க்கை துணை வழியில மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. ஆண்களாக இருந்தா பெண்கள்கிட்டயும், பெண்களாக இருந்தா ஆண்கள்கிட்டயுமே அதாவது கணவர் வகையில சொல்றேன், மனைவி வகையில சொல்றேன். அவங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க. அதேபோல உடன்பிறப்புகள் அவங்களால கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு தலைவலிய கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால கூட பொறந்தவங்க செலவு பண்ணலாம், கடன் வாங்கி செலவு பண்ணலாம்லாம் வாங்கிட்டுனா மாட்டிப்பீங்க. அவங்களுக்கு தேவைகள் அது கிடையாது. அவங்களுடைய தேவைகள கொண்டு வந்து உங்க தலையில திணிச்சுட்டு போறாங்க. அவங்க ஜாலியா இருக்கிறதுக்காக உங்களுக்கு இது பண்றாங்க. உண்மையான தேவைகளுக்காக இருக்காது. யோசிச்சு செலவு பண்ணுங்க. அடுத்து 4வது சிக்கல்கள் சரியாகுது. எதுவா இருந்தாலும் சரி கவனமா இருந்துட்டா போதும். பிள்ளைகள் பொறுப்பா நடந்துப்பாங்க. உத்தியோகம், வியாபாரத்தின் பொருட்டு ஒரு சிலர் குடும்பத்த விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த பிரிவுமே உங்களுக்கு பெரிய லாபத்த கொடுக்கும். என்ன கொஞ்சம் மன போராட்டம் இருக்கும். அடுத்து 4வது விஷயம். தனவிருத்திய கொடுக்குறாரு. இருந்தாலும் அதான் நம்ம கையில பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவு மட்டும் பண்ணிடாதீங்க. ஆப்படிச்சுருவாரு. அதேபோல பொருளாதாரத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. விலை உயர்ந்த பொருட்கள், நகை நட்டு, சொத்து ஆவணங்களை வாங்குறப்போ வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனா கவனமா இருங்கன்னு சொல்றாரு. அடுத்து 5வது சொந்த வாகனங்கள்ல இரவு நேரத்துல பயணம் பண்றப்போ முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க. அப்படி பயணம் பண்ணியே ஆகணும்னாக்கா டிரைவர் போட்டுக்கோங்க. அதேபோல பிரபலங்கள், வேற மொழி பேசுறவங்க, வேற மதம் சார்ந்தவங்கலாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அடுத்து அரசாங்க வழியில அலட்சியம் வேணாம். ஏதாவது முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் பார்த்து சூதானமா செஞ்சு முடிச்சுக்கோங்க. அதேபோல சட்டத்திற்கு புறம்பா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எத செய்றதுனாலும் சரி, இது கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 6வது இல்லத்தரசிகள பொறுத்தவரைக்கும் உடல் நலன்ல கவனம் வச்சுக்கோங்க. குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்கன்னாக்கா, கூட வேலை பார்க்குறவங்கள பத்தி எதுவும் பேசிறாதீங்க. அவங்க கூடயே சேர்ந்து உட்கார்ந்து பேசுவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா, நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு முழுசா மாட்டி விட்டுருவாங்க. பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. அதே மாரி வேலைப்பளு அதிகமா இருக்கும். ஆனா கரெக்ட்டா வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. அந்த வேலை பளுங்கிறதே உங்களுக்கு உயர்வையும், அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுக்கும். அடுத்து 8வது வீடு பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகமாகும். தாயோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்டை வீட்டார்கிட்ட அதிகம் உரிமை எடுத்துக்காதீங்க. யாரையும் ஃபர்ஸ்ட்டு நம்பிராதீங்க. அடுத்து 9வது விஷயம். கையிருப்ப கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. ஏன்னா கையிருப்பு கரையறதுக்கும், வெளியில கடன் வாங்குறதுக்கும் சூழ்நிலை வரும். கூடுமான வரைக்கும் வீண் செலவு, கேளிகை செலவு இதெல்லாம் குறைச்சுக்கிறதுக்கு பாருங்க. அடுத்து 10வது விஷயம். உங்களுடைய தந்தையரோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி, வேலைப்பளு கொஞ்சம் பொறுப்புகளும் அதிகமா தான் சேரும். அது உங்களுக்கான அங்கீகாரத்த பெற்றுக் கொடுக்கும். தவறாம வேலையில கவனம் எடுங்க. அடுத்த 11வது விஷயம். மன நிம்மதியான வாழ்க்கை அமையும். வெளியிடங்கள்ல உங்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாகும். 12வது விஷயம். உடன்பிறப்புகள் வழியில சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. முன்னாடி தான் சொன்னேன். உடன்பிறப்புகள்ட்ட எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு. கடன் வாங்க வச்சுருவாங்க. சொத்த பிரிச்சு குடுன்னு கேட்பாங்க. இந்த மாரி சூழ்நிலை வரும். எல்லாரையும் நான் தவறு சொல்லல. ஒரு சில கன்னிராசிகளுக்கு உடன்பிறப்புகளால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உஷாரா இருந்துக்கோங்க. அடுத்து 13வது வியாபாரத்திலும் சரி, தொழிலும் சரி, அதீத அக்கறை தேவைப்படுது. எந்த ஒரு விஷயத்திலுமே அலட்சியம் கூடாது. முக்கியமான விஷயங்கள நீங்களே முன்ன நின்னு நடத்தி முடிச்சுக்கணும். கடன் விஷயத்துல கவனமா இருக்கணும். புதிய முதலீடு பண்றேன், பண விஷயமா இருக்குதா, பலமுறை யோசிச்சு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பழைய முதலீடுல வச்சே மெயின்டெயின் பண்ணுங்க. அடுத்து 14வது பணியிடங்கள்ல கோபமாவும், வேகமாவும் நடந்துக்கவே கூடாது. ஏன்னா இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் சனீஸ்வர பகவான் உங்ககிட்ட பொறுமைய தான் சோதிப்பார். கோவப்படுற மாரி சூழ்நிலைய உருவாக்குவாரு. அந்த இடத்துல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கறதுல தான் உங்களுடைய சாமர்த்தியம் இருக்கு. நிதானமா நடக்கிறது ரொம்ப அவசியம். வீண் விமர்சனங்கள தவிர்த்துக்கோங்க. யார் என்ன பேசினாலும் சரி. அதேபோல மூத்த அதிகாரிங்க கிட்ட அதிகமா உரிமை எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் தானா கிடைக்கும். திடீர் இடமாற்றம் இருக்கும். அதையும் ஏத்துக்கோங்க. அது உங்களுக்கு சாதகமா முடியும். அடுத்து 15வது நீங்க பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த சனியோட வக்ரகதிங்கிறது உங்களுடைய ஒட்டுமொத்த பாதிப்புமே சரி செய்யக்கூடிய வகையில தான் இருக்கும்.
ஆனா என்ன ஒண்ணு, எத செஞ்சாலும் சரி, பொறுமை, நிதானம், எச்சரிக்கை. இத 3 மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். கன்னி ராசியுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்து துளி அளவும் இல்லாம அப்படியே என்ன சொல்றது? செருப்புல ஒட்டுன மண்ணு மாரி தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஒரு சில விஷயங்கள கையாள்றதுக்கு. பொறுமையா இருந்துட்டு அப்ப அந்த குழப்பங்கள் தன்னால முடிச்சு அழுத்திட்டு ஓடி போயிரும். ஸோ ஒட்டுமொத்தமா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார்த்தீங்கன்னா போதும். தெளிவு கிடைக்கும், அமைதி பெருகும். செல்வாக்கு அதிகமாகும். நெனச்சது எல்லாமே அடுத்தடுத்து தன்னால நடந்துக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது, சனீஸ்வர பகவானுடைய வக்ரகதி காலம் கன்னி ராசிகளுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள கொடுத்திருக்குங்கிறத புரிய வச்சாச்சு. இப்ப தனிப்பட்ட முறையில கன்னியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த வக்ர பயிற்சி எந்த மாதிரியான பலன்கள கொடுக்கும்? கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும். நல்ல நேரம் வந்தாச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னா, இனி நன்மையான பலன்களை மட்டுமே இவர் கொடுக்க போறார். சங்கடங்கள் விலகுது, நெருக்கடிகள் இல்லாமல் போகும், முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த காலம் முழுவதுமே யோகத்தை கொடுக்கிறாரு. நெனச்சத வெற்றி பெற வைக்கிறாரு. செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாரு. வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துறாரு. இதோட உடலில் இருந்த பாதிப்புகளும் விலகுது. சுறுசுறுப்பாக செயல்பட்டு நெனச்சத சாதிச்சு கொள்ளக்கூடிய நேரம் இது. மேலும் வாழ்க்கையே வளமா மாறுது. பொன் பொருள் சேருது. குடும்பம், தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயுமே மகிழ்ச்சிய பார்க்க போறீங்க. பணவரவு அதிகமாகுது. எதிர்பார்ப்பை நிறைவேத்தி குடுக்குறாரு. எல்லாத்துலயுமே வெற்றிங்க. தொழில்ல தடைகள் விலகுது. பொருளாதார நிலையில உயர்வை கொடுக்கிறார். அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள் எல்லாருக்குமே செல்வாக்கு உயருது. எண்ணியது எல்லாமே நிறைவேத்திக் கொள்ளக்கூடிய காலம் இது. தொழில் ரீதியாலாம் நெருக்கடிகள் விலகி, தொழில்ல லாபம் அதிகமா கிடைக்கும். பணியாட்கள், தனியார் துறை, அரசாங்கத் துறை, ஆண்களோ, பெண்களோ ஒருத்தருக்குள்ள கூலி வேலை செய்தாலும் சரி, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது. ஒரு திறமைகளுக்கு இனி மதிப்பு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். வேலையில பொறுப்பு உயரும். வேலைப்பளுவு அதிகரித்தாலும் தனி மரியாதை கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கெல்லாம் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் மனக்குழப்பங்கள் நீங்குது. உங்கள தேடி வருவாங்க. உங்கள பகச்சுக்கிட்டவங்கலாம் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க. இந்த காலகட்டத்துல மனசுல வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம வெற்றியை நோக்கி பயணம் பண்ண போறீங்க. அடுத்து கல்விய பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம் அதிகமாகுது. வெளிநாட்டுல போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. எல்லா வகைகளுமே வளர்ச்சியை பார்க்க போறீங்க. உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்குது. முழுசா குணமடைய போறீங்க. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் நெருக்கடிகள் விலகி, குடும்பத்தில கூடிய சங்கடங்கள் விலகி, தம்பதியர்களிடையே ஒற்றுமை அதிகமாகுது. புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது. இழுபறியாக இருந்த சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வருது. பண தட்டுப்பாடு விலகுது. புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் கூட இருக்கு. அடுத்து அஸ்தம் நட்சத்திரம். செல்வாக்கு உயருதுங்க. சோ இவர பொறுத்தவரைக்கும் முயற்சிகள் எல்லாத்துலயுமே வெற்றிய குடுக்குறாரு. எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது. அதிகபட்சமான லாபத்தை அடைய போறீங்க. உங்களுடைய கௌரவம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே அதிகமாக போகுது. குறிப்பா உங்க நிலையில முன்னேற்றம். செல்வாக்கு உயருது, பட்டம், பதவி எல்லாமே உடைய ஆசைகள் நிறைவேறுது. சமுதாயத்துல அந்தஸ்து அதிகமாகுது. பொருளாதார நிலையில உயர்வு. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். தொழில்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி போகுது. வருமானத்துல தடைகளுமே சரியாகுது. இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா, உங்களுடைய ஆற்றலே அதிகமாகுதுங்க. முயற்சிகள் வெற்றியா மாறுது. கடந்த கால சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குது. தொழில் ரீதியா சங்கடங்கள் விலகி திட்டமிட்டு செயல்படுவீங்க. மேன்மையை பார்க்க போறீங்க தொழில்ல. பணியாட்கள பொறுத்தவரைக்கும் அரசாங்க வேலையோ, தனியார் துறையோ, ஆண்களோ, பெண்களோ செல்வாக்கு உயருது. பிரச்சனைகள் தீருது. எதிர்பார்த்த பதவி இடமாற்றம் கிடைக்குது. மேல் அதிகாரிகிட்ட ஆதரவு கிடைக்கும். சரியான நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்க உங்க விருப்பங்கள் நிறைவேறும். ஊதியமும் பொறுப்புகளும் அதிகமாகும். பெண்கள பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருது. உடல்நிலையில இந்த சங்கடங்கள் விலகுது. அலுவலக பணிகள்ல பதவி உயர்வு கிடைக்கும். திருமண வயதுல இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்துல குறிப்பா குழப்பங்கள் தோன்றும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து கல்விய பொறுத்தவரைக்கும் பொதுத் போட்டித் தேர்வுகள்ல அதிகமா கவனம் செலுத்துவீங்க. எதிர்பார்த்த மதிப்பெண்களையும் பெற முடியும். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் எப்பேர்ப்பட்ட உடல் உபாதைகளாக இருந்தாலும் சரிங்க, இப்ப வந்து மருத்துவ சிகிச்சைனால ஆரோக்கியம் மேம்படுது. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் வருமானம் அதிகரிக்குதுங்க. குடும்பத்துல இருக்க சங்கடங்கள் விலகுது. இதோட சொத்து மீது ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு இருந்தா, அதுல உங்களுக்கு சாதகமான நிலை கிடைக்குது. புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. வீட்டு சுப நிகழ்ச்சி நடக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமா வெளிப்படும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கை உயர்த்திக் கொள்ள போறீங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரம். நெருக்கடிகள் விலகி நெகிழ்ச்சியான நெறைய சம்பவங்கள அனுபவிக்க போறீங்க. அதாவது சமுதாயத்துல செல்வாக்கையும், முயற்சிகள்ல வெற்றியும், பகைவர்களை வீழ்த்தக்கூடிய வலிமையும், பணவரவையும், நினைச்சத நடத்தி காட்டக்கூடிய ஆற்றலையும் பெற போறீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் எல்லாமே விலகப் போகுது. பிள்ளைகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி, பணவரவுல இருந்த நெருக்கடிகள் விலகி, எல்லாமே அதிர்ஷ்ட காலமா பிரகாசிக்க போகுது. குறிப்பா யோகபோக வாழ்க்கைய அனுபவிக்க போறீங்க. தொழில்ல, உத்தியோகத்துல முன்னேற்றம். போட்டியாளர்கள்லாம் அவங்க கிட்ட போட்டி போட மாட்டாம பின்வாங்குவாங்க. செயல்பாடுகள் லாபமா மாறுது. சங்கடங்களை அகற்றி வைக்கிறாரு. நன்மைகளை அதிகரிச்சு குடுக்குறாரு. போராட்டமான நிலையில இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு. குடும்பத்துல மகிழ்ச்சிய அதிகரிச்சு வைக்கிறாரு. இதோட புதுசா வீடு கட்டி குடியேற வைக்கிறாரு. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. புதிய பதவிகள், பொறுப்புகள் வந்து சேருது. மேலும் சொல்லணும்னா, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தோன்றுங்க. பணம், பதவி, பட்டம், செல்வாக்குன்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் பெற்று வாழ்க்கையே வளமா மாறுது.
விவேகமா செயல்பட வைக்கிறாரு. உங்களுக்கு வர வேண்டிய பணத்த கொண்டு வந்து சேர்க்கிறாரு. தெய்வீக சிந்தனை அதிகமாகுது. குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுது. தைரியமாக செயல்பட்டு வருமானத்த அதிகரிக்க போறீங்க. தொழில்ல எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய போறீங்க. போட்டியாளர்கள் விலகி போவாங்க. புதிய முதலீடு கூட லாபத்த கொடுக்கும். பங்குச்சந்தையில லாபம் அதிகமாகும். அரசாங்க வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகுது. புதிய தொழிற்சாலை, தொழில் தொடங்க நினைச்சவங்க உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுது. பெண்களை பொறுத்தவரைக்கும் தனியார் துறை, அரசாங்க துறை, ஆண்களோ, பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி, சாதகமான நேரம் இது. தனியார் நேரத்துல வேலை பார்த்தாலும் சரி, நிலையில உயர்வு. முதலாளிகிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. உங்க திறமைகளுக்கு மதிப்பு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே இப்ப வந்து விலக ஆரம்பிக்கும். பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் பொறுப்பு அதிகமாகுது. குலதெய்வ அருள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகுது. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பங்குங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும். சாமர்த்தியமா செயல்பட்டு புதுசு சொத்து வாங்குவீங்க. திருமணம், வேலை, கல்வி எல்லாத்துலயுமே முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. மறைமுக எதிரி கூட காணாம போவாங்க. கல்வியை பொறுத்தவரைக்கும் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். மேற்கல்விக்காக வெளிநாடு, வெளிமாநிலம் செல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமா தேர்வுல வெற்றி உண்டுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா விதமான பாதிப்புகளுமே இப்ப சரியாகுது. ஆரோக்கியத்துல மருத்துவ சிகிச்சையால மேம்பாடை பார்க்க போறீங்க. நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்குது. குலதெய்வ வழிபாட்டால சிலர் வந்து நினைச்சத அடைய போறீங்க. எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்குது. துரிந்து செயல்பட்டு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீங்க. உங்களுடைய வசதிக்கு ஏற்ப வீடு கட்டி அதில குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளுடைய விருப்பப்படி அவங்களுடைய மேற்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கு உயருது. ஸோ ஒட்டு மொத்தமா இந்த சனிமோட வக்ரகதிங்கிறது உங்களுக்கு ஈடு இணையில்லாத அளவுக்கு வாய்ப்புகளை வந்துட்டு அள்ளி தான் கொடுத்திருக்கு. இதுல அலட்சியம் காட்டாம சரிவர பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும். சரிம்மா, சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்டங்களை எனக்கு நிலைச்சிருக்கணும். அத நான் கரெக்ட்டா பயன்படுத்தணும். இதற்கான ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டாக்கா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவகிரகங்கள வெற்றக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு 8 எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி, அதேபோல 8 பேருக்கு அன்னதானம் கொடுக்க, நினைச்ச காரியங்கள் கைகூடும். நிலையான செல்வம், செல்வாக்கு, எதிரிகள் இல்லாத மனநிறைவு, சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் நான் பார்த்துப்பாரு. வாழ்த்துக்கள்.